இருக்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், என் பொருளவாக செலச் சொல்லி தன் பிறர்வாய் முன்பொருள் காண்பது அறிவு. இதன் பொருள் என்னவென்றால், அறிவு என்பது என்ன என்று திருவள்ளுவர் சில வரைமுறைகளை சொல்லுகின்றார். இப்படிப்பட்டதுதான் அறிவு. என்னவென்றால், நாம் பெற்றிருக்கின்ற அறிவை பிறருக்கு எளிமையாக கூறி அவர்கள் அதனுடைய நன்மையை செய்யும்படி செய்வது அறிவு. நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பெரிய பெரிய கடினமான வார்த்தைகளையோ கடினமான சொற்களை அனைத்தையும் போட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி சொல்வது அறிவுடையவை கிடையாது. நம்ம முன் இருப்பவர்கள், தெரியாதவர்கள், படிக்காதவர்கள், அப்படி சிறியவர்கள் எந்தவர்கள் கொண்டு இருந்தாலும் கூட நாம் கொண்ட அறிவை, நமக்கு தெரிந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எளிமையாக கூறி அவர்களை சென்றடைய செய்ய வேண்டும். அதுதான் அறிவு. அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு அந்த விஷயம் சென்று சேரும். அதை விடுத்து நாம் கடினமாக நாம் புத்திசாலி என்று பேசுவது நமக்கு இந்த அறிவினால் வரக்கூடிய நன்மை அது கிடையாது. அறிவினால் வரக்கூடிய நன்மை மற்றவர்களை புரிய வைக்க வேண்டும், புரியும்படி பேச வேண்டும். அதனால் அவர்களுக்கும் அந்த அறிவு பயன்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிறர்கள் நம்மை விட நுட்பமான பொருட்களை கூறக்கூடியவர்கள், நுட்பமான அறிவுடையவர்கள், அவர்கள் கூடக்கூடிய பொருட்களை நாம் புரிந்து கொள்வதும் அறிவுதான். நாம் மற்றவர்களுக்கு கூறுவதும் அறிவு, நாம் மற்றவர்களிடந்து நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்வதும் அறிவு. ஆகையால் அறிவு என்பது இப்படிப்பட்ட வரைமுறையில் தான் இருக்கின்றது. அதை நாம் நன்றாக பயன்படுத்தினால் சமுதாயத்திற்கும், வீட்டிற்கும், நாட்டிற்கும், அனைத்திற்கும் நன்மையாகத்தான் இருக்கும். அப்படியே பயன்படுத்தும். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். வாழ்க. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.